ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா? இது நம்ம ஆல்ஃபாவின் கதை. இவன் ஒன் சைட் லவ்க்கு சும்மா ஒரு பேராசிரியர் மாதிரி. அவங்க கிளாஸ் லெக்சர்ல கவனிக்கிறத விட இவன் நம்ம அலற தூரத்துல இருந்தே ரசிச்சு பார்க்கிறதுல தான் பயங்கர கவனம். இவதான் நம்ம ஹீரோயின் அலர். எப்படி அழகா கம்பீரமா நடந்து வர்றா பாத்தீங்களா? இவ ஒரு கெத்தான ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கூட. ஆனா அலர் அவளுக்கு லவ் பண்றதுக்கு டைம் இல்ல, ஏன்னா படிக்கணும். அவளுக்கு காதலில் துளியும் ஈடுபாடு இல்லை. இப்படி ஆரம்பிச்சதுதான் இவங்க காதல் கதை. நீ லவ் பண்ண மாத்தியாதா? நான் லவ்ல பண்றது இல்லதா. டேய் டேய் பயமா இரு கூட. டேய் என்னடா மாப்ளை பதி பய புதூரா. டேய் சும்மா தண்டா. டேய் பயமா இருக்கு போய் பேசுறா துக்குய். என அல்ஃபா லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல. உலகமே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகுடா பையா. டேய் விக்னேஷ், இன்னைக்கு ஒரே கலர் ட்ரெஸ். நானும் அலரும் போத்திருக்கோம். என்ன கலர் ட்ரெஸ்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குடா. எப்படிடா கண்டுபிடிச்ச பையா? அது ஒரு ட்ரிக் தா, உனக்கு சொன்ன புரியாது. என்னோட காதலை அவகிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குற வலி இருக்கே, இது நரக வேதனைடா. அவ கண்ண பாக்குறப்போ எல்லாம் சொல்லிடுன்னு மனசு துடிக்கும். ஆனா வார்த்தை வராம உதடு ஒட்டிக்கிடும். பக்கத்துல இருந்தும் அவ எட்டாத தூரத்துல இருக்கா மச்சான். அலர், நான் உன்னை லவ் பண்றேன். சாரி, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மனசுக்குள்ள வலிக்குதுடா, என்னன்னு தெரியல. காரணமே இல்லாம ஒரு பாரம் ஏத்துன மாதிரி இருக்கு. அவ இனிமே எனக்கு இல்லடா. கவலைப்படுத்தடா, பொண்ணு நிறைய இருக்காங்க. அல்ஃபா என் கண்ணு மார்க் குறைஞ்சித்து, நம்ம நிலைமை தெரியும்லாடா உனக்கு. அல்ஃபா என் தான் மார்க் குறைஞ்சித்து. ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்த எனக்கு தெரியாம படிக்க போனியா இல்ல லவ் பண்ண போனியா? அல்ஃபா நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்டா. சாரிமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். டே கண்ண சத்தியம் பண்ணுடா. சரிமா, ப்ராமிஸ் சோரன், நான் எந்த பண்ணியும் லவ் பண்ண மாட்டேன். மத்தவங்களுக்காக படிக்கத்த உன்னக்காக படி, உன்னை தேடி போக வருவாங்க. இது கொல்லாஜ் போயிட்டு படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அம்மா கொடுத்த யூபிஎஸ்சி தான் வாழ்க்கைங்கிற ப்ராமிஸ். நம்ம ஆல்ஃபா அதை சும்மா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கல, அத ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பா மாத்திக்கிட்டான். இந்த 2 வருஷத்துல சயின்ஸ் புக்குக்கும் இவனுக்கும் தான் ரொமான்ஸ். லவ் பிரேக்கப்ப மறந்து இவன் ஒரு ஸ்டடி மோடு பிரேக் அவுட் ஆனான். சும்மா படிச்சா மட்டும் பத்தாது, அவன் பெரிய ஃபைட்டரா இருந்ததாலதான் ஆனா ஐபா ஃபைட் கூட போடுவான். Mind your own business. This doesn't concern you. You. What are you looking at? Mind your own business. I'm not letting you harass her. Back away. Stop it. Everyone just calm down. Get him. Get off of me. I'll take you all down. இல்ல அல்ஃபா,
இப்போ எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் ப்ரொபோஸ் பண்றேன். ஐ லவ் யூ. இல்ல நீ நினைக்கலாம் என்னதை இப்ப லவ் சொல்றானேனோ. எனக்கு தெரியல என் நான் இப்ப உன்னை லவ் பண்றேன்னு. சாரி அலார், எனக்கு யூபிஎஸ்சி தான் முக்கியம். அலார், நான் உன் மேல பைத்தியம் மாத்திரி சுத்திட்டு இருந்தேன், பட் அப்ப எனக்கு தெரியல படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்ப எனக்கு தெரியுது. இப்ப கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்ததுவன், பட் நான் அப்ப இருந்த ஆல்பா இல்ல அல்லார். அல்லார் சொல்லு என்னக்காக வெயிட் பண்ணும். யூபிஎஸ்சி கிளியர் பண்ண உடனே கல்யாணம் படிக்கலாம். என்னால வெயிட் பண்ண முடியாது ஆல்ஃபா. வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரஷர் போடுறாங்க. அல்லார் ப்ளீஸ் அல்லார், எனக்காக வெயிட் பண்ணும் அல்லார். அம்மா யூபிஎஸ்சி இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். கலெக்டர் தான். I am so proud of you. Thank you mom. சரி அப்புறம் என்ன பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். அவளுக்கு அடுத்து எந்த பொண்ணும் என் வாழ்க்கை இல்லம்மா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. லைஃப் எப்போதுமே எதிர்பாராத ஒரு செகண்ட் சான்ஸ் ஸ்விட்ச போடும். ஆல்ஃபாவுக்கு அல்லார் மூலமா லவ்ல ஒரு சரியான வைப் செக் கிடைச்சது. ஆனா ஒரு பழைய கமிட்மெண்ட், ஒரு கேனன் ஈவெண்ட் மாதிரி அவன் லாக் பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் ஜெயிச்சும் கேரக்டர்னு பெரிய க்ளோ அப் கொடுத்தும் அவன் மனசு இன்னும் அந்த பழைய ஸ்கூல் கிராஷிங்லே நிக்குது. மிஷன் சக்சஸ், பட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஸ்டில் காம்ப்ளிகேட்டட். நாம எல்லாரும் மாதிரி இவனும் செகண்ட் சான்ஸ பெருசா யூஸ் பண்ணிக்கல.